வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிராம ஊராட்சி செயலாளர் 2025. ஸோ இதை பற்றி தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பார்த்துட்டே வரோம். ரெகுலராக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே வரோம். ஸோ வாங்க அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இது துணையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்டர்வியூ, அதாவது வந்து 10th மார்க்கை பேஸ் பண்ணி 10th எவ்வளோ மார்க் எடுத்தாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களோட கவர்மெண்ட் போன வருஷம் போட்ட ஜிஓன் அடிப்படையில் 1:5 அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு 5 பேரை வந்து ரேங்கிங் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த 5 பேர்லேருந்து இப்போ ஒரு ஆள் எடுக்கணும். அதுக்கு இன்டர்வியூ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அந்த இன்டர்வியூ நடக்குமா நடக்காதா, என்னதான் ஆகிட்டு இருக்கு, என்னதான் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு, இந்த வேலை போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ அது நடக்குமா நடக்காதுன்னு நிறைய டைம் நான் பேசிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு சில தற்கூரி பசங்க வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கானுங்க. ஸோ அதனால வந்து அதை பற்றி என்னன்னு கொஞ்சம் கிளியராக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். தெளிவாக அதை பற்றி பேசுவோம். அப்புறம் கிராம உதவியாளரும் என்ன ஆச்சு, ஸோ அதுக்கு என்ன செய்யலான்னு என்னோட சில அட்வைஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இனிமேல் புதுசாக பார்க்குறவங்களும் என்னோட வீடியோஸை ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நிறையா போட்டிருப்பேன். ஏன்னா எதனால் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்னா, இந்த ஜாப் போட்டதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனலில் இதை பற்றி வீடியோஸ் போட ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் யாருமே வந்து சரியாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷனே கொடுக்குறதில்ல. நிறைய பேர் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஏதோ வீடியோ போடணும்னு பேசிட்டு போவாங்க. அவங்க சொல்கிற ஒரு 10 இன்ஃபர்மேஷனில் ஒரு 8-7 இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும், 3 இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்கும். ஸோ அது எப்போயாச்சும் பரவாயில்ல, ரெகுலராக அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் போய் கமெண்டில் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுங்கிற மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் யூடியூப் சேனல் தான் யார் வேணாலும் இப்போ ஆரம்பிக்கல, சரி நம்மளே ஆரம்பித்து ஒரு சில விஷயங்களை நம்ம தெளிவாக பேசிடுவோம் அப்படிங்கிறதுனால ஆரம்பிச்சது தான். ஸோ நான் அதை பற்றி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நிறையா போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு இடையில சில நிறைய ஜாப்ஸுகள் சம்மந்தமாக, இன்சூரன்ஸ் ஃபீல்டை பற்றி சம்மந்தமாக ஒரு சில வீடியோஸ் நிறையா போட ஆரம்பித்தேன். பட் ஆனால் கிராம ஊராட்சி செயலாளர் இந்த வேலை போடுற வரைக்கும் இதை பற்றி வீடியோஸ் நிறையா போட்டு நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், நிறைய எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன், டேட்டாஸு, முக்கிய தகவல்கள் நிறையா வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் போட்டிருப்பேன். என்னை ரெகுலராக பார்த்துட்டு வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா 2 months நான் வீடியோ போடலை. ஸோ நிறைய பேர் வந்து டச் விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ஒரு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இந்த பஞ்சாயத்து செயலாளர் வேலைக்கு வந்து இந்த மாதிரி பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நிறைய விஷயங்கள் புரியும். பட் அந்த வியூஸே போகலை. ஒரு 400-500 எப்பயுமே நான் வீடியோ போட்டால் 1500-2000 பேர் பார்ப்பாங்க. ஒரு 1500 to 2000 பேர் பார்ப்பாங்க. பட் ஆனால் இந்த வீடியோ வந்து 29 minutes வந்து போனதுனால பார்க்கல, என்னன்னு தெரியல. அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏன்னா எல்லார் மனசுக்குள்ளேயுமே ஒரு டவுட் இருக்கும். வந்து இப்போ புது கவர்மெண்ட் வந்துருச்சு, பழைய ஜியோ கேன்சல் பண்ணிடுவாங்களா, இப்போ வேறு மாதிரி எடுப்பாங்களா, இல்லை அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால், இப்போ ஆல்ரெடி சட்ட ரீதியாக அது கோர்ட்டில் கேசஸ் போயிட்டு இருக்கிறதுனால இது சட்ட ரீதியாக எந்த மாதிரி போகும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கோர்ட்டில் ஆல்ரெடி கேஸ் போயிட்டு இருக்கிறனால இது உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு எந்த மாதிரி தீர்ப்புகள் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது 29 minutes. ஆனால் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷன் உள்ள ஒரு வீடியோ. அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வெயிட் பண்ணலாமா, வெயிட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோக ஜென்ரலாக நான் என்ன ஜட்ஜஷன் கொடுப்பேன் அப்படின்னா, வேலை இல்லாமல் இந்த வேலை போடுவாங்க வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு, ஆரம்பத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யாரும் சும்மாவும் இருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இதை வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ நடக்குங்கிறத என்னோட நிலைப்பாடு. ஒருவேளை கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஜியோ மாற்றுது, பழைய ஜியோ கேன்சல் பண்ணுது, இல்லை அதிலிருந்த ப்ராசஸில் இந்த 1:5 எடுத்த ப்ராசஸ் கேன்சல் பண்ணிவிட்டு வேறு மாதிரி சில இந்த தற்கூரி பசங்க சில யூடியூப் சேனலில் சொல்லுவானுங்க, புது கவர்மெண்ட் வந்துருச்சு, இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க, திருப்பி முதல்ல இருந்து கூப்பிடுவாங்க. எப்போ முதல்ல இருந்து கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இருந்து கூப்பிட்டு எல்லாருமே வேலைக்கு எடுக்கட்டும், எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போட்டு சந்தோஷம் தான். ஆனால் அது ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருக்கணும் தானே. இப்போ ஒரு நியாயம், இப்போ ஒரு நியாயம் மாற்றி மாற்றி பண்ணுறதுல என்ன இருக்குது. அப்போ வந்து அதுக்காக செலக்ட் ஆகி அந்த செலக்ட் ஆனவங்க வந்து நமக்கு நாளைக்கு இன்டர்வியூ நடக்கணும், அவங்க அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு இந்த வேலை கிடைச்சோம் நம்பிக்கை இருக்கிறவங்க தலையில் மண்ணள்ளி போடுற மாதிரி தானே அது. ஸோ வந்து எடுத்த ப்ராசஸை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இனிமேல் வர்ற காலங்களில் வந்து எந்த மாதிரி டிஎன்பிசியில் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம், இல்லை எல்லாரையும் இப்போ நடத்துகிறத நான் நடத்திக்கலாம். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை போயிட்டுருக்கு. இனிமேல் ஃபியூச்சர்லேயும் இந்த மாதிரி நடத்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இருக்கிறப்ப ஆரம்பித்த ப்ராசஸை அஸ் பெர் ஜியோ என்ன சொன்னாங்களோ, நோட்டிஃபிகேஷன் என்ன சொன்னாங்களோ அதுபடி முடிச்சுறது நல்லது அப்படிங்கிறத என்னோட எத்திக்ஸை நான் சொல்கிறேன். ஸோ அது சம்மந்தமாக தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு 3 கேஸ் போயிருந்திருக்கு. இந்த மாதிரி பாதியில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இல்லை சேஞ்ச் பண்ண வந்து அந்த ரெக்ரூட்டிங் போர்டு வந்து சேஞ்ச் பண்ண போகும்போது அது நியாயம் இல்லையா, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது கோர்ட்டு கேஸ்ன்னு போய் கோர்ட்டே வந்து நாளைக்கு இதை மாற்ற சொன்னாலுமே, இப்போ ஹைகோர்ட்டு இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹைகோர்ட்டில் தான் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு, அவங்களே நாளைக்கு மாற்ற சொன்னாலுமே உச்சநீதிமன்றம் போச்சுன்னா இந்த ஆல்ரெடி இந்த நான் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த இதை வச்சு நம்ம பேசும்போது அந்த கேஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ எப்படி பார்த்தாலுமே இது வந்து பழைய ஜீவோபடி நடக்கிறதுக்கான தான் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதான் நடந்துரும், இன்டர்வியூ கண்டிப்பாக நடந்துரும், டிலே ஆனாலும் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து இந்த கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து மெம்பர்ஷிப்பில் போட்டேன், அதை பற்றி நான் தெளிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலை பையன் வந்து அவனை அடுத்து நான் வச்சிருக்கேன் இந்த வீடியோவில், அதுக்காக தான் இப்போ போட்டிருக்கேன். அவனுக்கு ஏன் என் சேனல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து கண்டென்ட்டை திருடி அது ஒருத்தவங்க போடுற இன்ஃபர்மேஷனை ஒரு 4 பேர் அவன் சேனலில் பார்ப்போம், அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி போகிறதெல்லாம் சந்தோஷம் தாங்க. பட் ஆனால் கண்டென்ட்டை திருடுறதை மட்டுமே வேலையாக வச்சு அதை பற்றி பேசி நம்ம சேனலில் வந்து ஏதாவது ஒரு அவப்பேர் ஏற்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒருத்தர் பேசி அதில் நல்ல பேர் வாங்குறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இதே பிரச்சனை இல்லை, ரெகுலராக அவன் சேனல் நம்ம சேனல் மாற்றி இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி சம்மந்தமாக வீடியோ போகிற சேனலை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரியும். அவன் இடையில ஒரு தப்பா வந்து இந்த வேலை நடக்கவே நடக்காது, இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லி அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ல திட்டி ஒரு 2-3 வீடியோ இதெல்லாம் ரிமூவ்லாம் பண்ணான். அவன் அடிக்கடி இதே தான் சொல்லுவான். அவனுக்கு வந்து இந்த 6800 7000 பேர் இந்த 1:5 வந்து செலக்ட் ஆயிருக்காங்கல்ல, அவங்க வந்து வேலைக்கு போயிடக்கூடாது, அவன் எல்லாரையுமே கூப்பிடணும், இதை கேன்சல் பண்ணிடணும் அப்படிங்கிறது அவனோட மோட்டிவ். ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி வந்து நெகட்டிவாகவே அவன் பேசிட்டு இருக்கான். இடையில ஒரு சின்ன பாயிண்ட் வர சொல்லிக்கிடுவான், போட்டால் சந்தோஷம் தான், போட்டால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிடுவான், இப்படியும் சொல்லி நெகட்டிவாகவே பேசி இது பண்ணிட்டு இருப்பான். அதில் வந்து அந்த கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் மெம்பர்ஷிப்பில் வந்து போட்டுறேன்னு சொல்லிட்டேன்னா, சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு நான் ஃப்ரீயாக தரலேன்னு சொல்லிட்டேன்னா, அதனால வந்து அவன்கிட்ட போய் இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டாங்களாம். அதனால வந்து அவன் சொன்னானா, நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே இன்ஃபர்மேஷன் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. இப்போ யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பிக்கிற நீ? ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறதுக்கு மட்டுமா ஆரம்பிக்கிற? உனக்கு ஏதாவது ஒரு இன்கம் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நீ ஆரம்பிக்கிற. இன்கம்மை மட்டுமே வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இன்கம்காக மட்டுமே மெம்பர்ஷிப்னு சொல்லலை, நான் அந்த வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருந்தேன் எதனால் மெம்பர்ஷிப் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி அப்கமிங்கில் பார்ப்போம். ஏன்னா இப்போ அதை டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் வந்து அந்த கோர்ட்டு கேஸை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க போவோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த வேலை வந்து டிசம்பர் மாதம் நடக்கிருந்தது. அப்போ டிசம்பர் 12ஆம் தேதி இன்டர்வியூ நடக்கிருந்தது. அப்புறம் நிர்வாக காரணங்கள்னு கவர்மெண்ட்லேருந்து ஒத்தி வச்சுட்டாங்க. அப்போ 2-3 கேசஸ் வந்து என்னைய வேலைக்கு எடுக்கல, என்னைய ஷார்ட் லிஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய கேசஸ் வந்துச்சு. அது உடனே வந்து தனி நீதிபதியோட ஜட்ஜ்மெண்ட்னால உடனே டிஸ்மிஸ் ஆச்சு. அப்புறம் ஜனவரியில் வந்து திருப்பி ஒருத்தவங்க கேஸ் போட்டாங்க இந்த மாதிரி இன்டர்வியூ நடத்த சொல்லி. மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் வந்து 27ஆம் தேதி ஜனவரி 27 ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு, பிப்ரவரி 24க்குள்ள நடத்தணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அதை நடத்தலை. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து இந்த கேஸ் ஹியரிங்கோட ஹிஸ்ட்ரியை பாருங்கள். கேஸ் நம்பர் WPMD 35-806/2025. இது வந்து தனி கேஸ். இப்போ நான் சொன்ன ஜனவரி 27 போட்டது வேற கேஸு, அவர் வந்து பிப்ரவரி 24க்குள்ள நடத்த சொல்லிட்டாரு. இந்த கேஸ் இப்போ நான் ஷோ பண்ணுறேன், இந்த கேஸும் அதே 12/12/2025 நோட்டீஸ் போட்டாங்க. ஆனால் அது ஜனவரியில் வந்து ஹியரிங் வருது, எடுக்கலை. அப்புறம் வந்து 28ஆம் தேதி ஜனவரி ஹியரிங் வருது, எடுக்கலை. இந்த தீர்ப்பு அந்த கேஸ் இன்னொரு கேஸ் சொன்னாலும் அதுக்கு தீர்ப்பு வந்ததுக்கு அடுத்த நாள். அதுக்கப்புறம் 4/2 வருது, அது கவுண்டரு கொடுத்து வந்திருக்காங்க. அப்புறம் 17/2 எடுக்கலை. அப்புறம் 18/2 கவுண்டருக்காக வந்து கேஸ் தள்ளி போயிருக்கு, தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் மைண்டில் எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை கவர்மெண்ட் பேக்ரவுண்டில் வந்து இந்த கேஸ் போட்டவரோட பேர் வந்து சதீஷ்குமார். இது எந்த பின்புலத்தின் அடிப்படையில் போட்டாருங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு தனியாக போட்டாரா, இல்லை பின்ன அரசியல் பின்புலங்களால போட்டாரா, எதன் அடிப்படையில் போட்டாருன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த கேஸ் ப்ராசஸில் இருந்ததுனாலே என்னமோ, நாளைக்கு இதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி நம்ம வந்து எதாவது நடந்து ஏதாவது கொலாப்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால கவர்மெண்ட் நினச்சாங்களான்னு தெரியல. பழைய கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட். ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி 24ஆம் தேதி அவங்க நடத்தவும் செய்யலை. அடுத்து வந்து பிப்ரவரி 24 அங்கே ஒரு 10 நாள் கழிச்சு மார்ச் மாதம் வந்து மறுபடியும் ஹியரிங் வருது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 2 நீதிபதிகளோட அமர்வு. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 இந்த தள்ளி போச்சு பார்த்தீங்களா, அந்த கவுண்டர் கொடுக்கணும், கேஸ் எடுக்காது. அதில் வந்து வேற மாண்புமிகு நீதியரசர் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் 2 பேர் இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரோட டைம் பீரியட் மாறினதுக்கப்புறம் மறுபடியும் 2 ஜட்ஜி, புது ஜட்ஜி வர்றாங்க. சதீஷ்குமார் அண்டு கேஸ் போட்டவர் பேரும் சதீஷ்குமார், இதில் வந்த நீதியரசர் பேரும் சதீஷ்குமார் அண்ட் ஜோதிராமன் 2 பேர் வராங்க. அவங்க வந்த ஹியரிங், இந்த 4/3 வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்துக்குங்க. அவங்க வந்த ஹியரிங்லேயே வந்து ஸ்டே கொடுத்தாங்க. இதோட ஆர்டர் காப்பி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியும் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஆர்டர்னு போட்டு 4/3/2026 போட்டு ஆர்டர் காப்பியும் இருக்கும். அவங்க எதனால் ஸ்டே கொடுத்தாங்கிறதையுமே நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசி போட்டிருக்கேன். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்கன்னு.
அதான் பிப்ரவரி 24 ஆர்டர் அவர் தனி நீதிபதி ஆர்டர் கொடுத்தது அவங்க நிறைவேற்றல. இந்த கேஸ் 4/3/2026 வருது. இதுல வந்து என்ன பண்ணணும், கேஸ் போட்டவங்க அவங்க ஆர்கியூ பண்றாங்க. கேஸ் வந்து இந்த மாதிரி இந்த புது ஜிஓபடி நடக்கக்கூடாது, பழைய ஜிஓபடி தான் நடக்கணும், அது வரைக்கும் இந்த இன்டர்வியூலாம் நடக்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆஜரானவங்க வந்து வாதாடி இருக்கணும்ல, அவனா வாதாடலை. இதை பத்தி டீட்டெயில்டா ஒரு வீடியோ நான் டீட்டெயில்டா பேசி போட்டிருக்கேன். என்னென்ன பாயிண்ட்லாம் இருந்துச்சு, சட்டப்படி தான் அந்த ஜியோ வந்துச்சா, அது என்னென்ன செக்ஷன் எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு, இந்த கேஸில் வந்து ஏதாவது விஷயம் இருக்கா, இல்லை கேஸ் ஒன்றும் இல்லாத கேஸா அப்படிங்கிற பற்றிலாம் பேசி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்க, பார்த்து தெளிவாக புரியும். ஸோ கவர்மெண்ட் சைடில் வந்து வேணும்னே பண்ணாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. அவங்க வாதாடவே இல்லை, அதனால ஸ்டே வந்துருச்சு. அப்புறம் மறுபடி ஸ்டே வந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம இந்த இதுக்கு முன்னாடியில் அந்த ஒருத்தர் குறிப்பை நம்மளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தான் அப்படி இப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரெகுலராக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் வந்து புகழேந்தி அவர்களோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நிறைவேற்றிடுவாங்க, இன்டர்வியூ நடந்துடும் சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். எதுவுமே நடக்காத பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நான் யூடியூப் சேனல் மூலிமா என்னோட யூடியூப் அதுக்குமே வீடியோ போட்டிருந்தேன். நான் நிறைய பேசி நிறைய பேரை வந்து குரூப் ஜாயின் பண்ண வச்சு, அதாவது 6800 பேர் இருக்காங்க, என் வீடியோ 2000 பேர் பார்க்குறாங்க, குறைஞ்சது ஒரு 200-300 பேராக ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வீடியோ பார்த்துட்டும் யாரும் வரல. ஏன்னா கேஸுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் காசு போட்டு, ஏன்னா கேஸ் உயர்நீதிமன்றம்னு போனால் 30,000-40,000 செலவாகும். அதனால வந்து எல்லாரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி போட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால முயற்சி பண்ணி பேசினேன். கடைசியில் குரூப்பில் ஜாயின் பண்ணது ஒரு 60 பேர் தான். அந்த 60 பேரை வச்சு அவங்க போட்ட மணி 500, 1000, 1500 அந்த மாதிரிலாம் போட்டாங்க. அதை வச்சு எல்லாரும் சேர்ந்து வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து ஒரு கவுண்டர் பெட்டிஷன் கவுண்டர் பெட்டிஷனில் கண்டெம்ட் பெட்டிஷன், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அது நாங்கள் போட்டோம். அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் போதே இந்த கேஸில் ஸ்டே வந்துருச்சு. இந்த கேஸில் ஸ்டே வந்துட்டதுனால இப்போ அந்த தனி நீதிபதியோட இது வந்து உங்களுக்கு செல்லாது. ஏன்னா இது டிவிஷன் பெஞ்ச் தான் அதுக்கு அடுத்து வர்றது. அதனால இவங்க கேஸ் வந்து ஸ்டே ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தனியாக விட்டுட்டு மறுபடியும் இதுக்கு தனியாக ஒரு புது பெட்டிஷன் போடணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு திருப்பி மணி கலெக்ட் பண்ணி திருப்பி அந்த அட்வொகேட்ட காசு கொடுத்து திருப்பி இதுக்கு ஒரு பெட்டிஷனை போட்டோம். சரிங்களா. அப்புறம் 27ஆம் தேதி அதே மாதம் ஸ்டே வந்த அதே மார்ச் மாதம் ஹியரிங் வந்துச்சு. என்ன தெரியுமா ஜட்ஜி சொன்னார்? ஜட்ஜி சொன்னது வந்து, இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக போட்ட கேஸு, முதல்ல கவர்மெண்ட் தான் கொடுக்கணும், அவங்க கொடுத்தாதான் நீங்கள் வந்து வாதாட முடியும்னு சொல்லிட்டாங்க. நம்ம போட்ட பெட்டிஷனுக்கு பேர் இம்ப்ளைடு பெட்டிஷன், குறுக்கீடு விசாரணை பண்ணுற ஒரு பெட்டிஷன் மாதிரி. ஸோ அதனால வந்து எங்கள் வக்கீல் வந்து வாதாட முடியல. நாங்கள் ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், இன்னொருத்தரும் ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணி, மொத்தம் 2 வக்கீல். அவங்க பேர் நான் அடுத்து ஷோ பண்ணுறேன். அதனால வந்து வாதாட முடியல. 27ஆம் தேதி கவர்மெண்ட் வந்து கவுண்டரும் கொடுக்கல. அப்புறம் திருப்பி ஒரு மாதம் கழிச்சு 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வந்து திருப்பி ஹியரிங் வருது. அப்பயும் வந்து அவங்க கவுண்டர் கொடுக்கல. அப்பயும் எங்கள் வக்கீலுக்கு வந்து வாதாட முடியல, அவங்க கவுண்டர் கொடுக்காதனால. அப்புறம் 5ஆவது மாதம் மே மாதம் வந்து லீவ் ஹாலிடே, உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஒன் மந்த் சம்மர் ஹாலிடே. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த இப்போ தெரியும், இந்த 17ஆம் தேதி ஜூலை மாதம் வந்து தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ தள்ளி வச்சதுக்கு இடையில மே மாதம் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்ததெல்லாம் தெரியும், புது கவர்மெண்ட் வந்ததெல்லாம் தெரியும். அதனால வந்து இந்த பழைய கவர்மெண்டோட முயற்சிலாம் வேஸ்ட்டாக போச்சு. திருப்பி வந்து இப்போ இந்த 17/6 வந்து கவுண்டர் கொடுத்தாங்க கவர்மெண்ட் சைடு. ஏன்னா புது கவர்மெண்ட் வந்துருச்சுல, பழைய கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வேற மாதிரி போயிருந்திருக்கும் இந்த வேலையை நடத்தக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ புது கவர்மெண்ட் வந்துட்டதுனால வந்து நாங்களும் இதுக்கு இடையில என்னென்னலாம் செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த மெம்பர்ஷிப் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் அதை ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம மேலே சில அவதூறு கருத்துக்கள் வர்றதுனால நாங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணோம். கோர்ட்டு கேஸுக்குன்னு இந்த மாதிரி இது பண்ணோம். அதே மாதிரி நிறைய மனுக்கள் இந்த குரூப்பில் இருக்கிறவங்கள வச்சு மனுக்கள் போட வச்சோம். நேரடியாக போஸ்ட்டில் அனுப்ப வச்சோம், மெயிலில் அனுப்ப வச்சோம். அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டரை மீட் பண்ணுறதுக்கு, எம்எல்ஏவை மீட் பண்ணுறதுக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி மினிஸ்டர்லாம் போய் பார்க்கவும் செஞ்சோம். அதுக்கப்புறம் நிறைய அமைப்புகள் மூலிமா, வாலிபர் சங்க அமைப்பு, கம்யூனிஸ்ட் அமைப்பு, இந்த மாதிரி சில ஊராட்சி செயலாளர் சங்கத்துலேருந்து அவங்களும் எங்கள் சார்பாக வந்து பேசிட்டு வந்தாங்க. நாங்களும் மினிஸ்டரெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தோம், மனு கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்து அவர் லெட்டர் எழுதி அவரோட ஃபேஸ்புக் பக்கில் போட்டிருந்தாரு. ஏன்னா கம்யூனிஸ்ட் அமைப்பு மூலயமா போனதுனால அந்த எம்பி வந்து கம்யூனிஸ்ட் சார்ந்தவர். அவர் ஒரு லெட்டர் எழுதி இந்த இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு லெட்டர் வந்து போட்டார். யாருக்குன்னா என் ஆனந்த், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் என் ஆனந்த் இருக்காருல, அவருக்கும் முதலமைச்சரோட செக்ரட்டரியா இருப்பாங்களா ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்களுக்கும் அமைச்சிருந்தாரு. இதை பற்றி அவரோட ஃபேஸ்புக் பக்கத்திலே போட்டிருந்தாரு. இன்னமுமே நாங்கள் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம், சும்மா இல்லை. நான் வந்து இப்போ மெம்பர்ஷிப்பில் போடுறேன், 59 ரூபா கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் அந்த வேலைக்காக தலையை நுழைச்சிட்டேன். இதை எப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க வச்சிடணும். நம்ம மூலியமாக ஒரு 10 பேர் வேலை கிடைச்சிட்டா போதும், நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சும்மா பார்க்குறவங்களுக்கும், சும்மா நான் சப்ஸ்கிரைபர், அதனால எனக்கு தகவல் சொல்லுங்கன்னு கமெண்ட் கொடுத்துட்டு போகிறவங்களுக்கும், இந்த ஒரு சில தற்கொலைகள் வந்து சும்மா நம்மளை பற்றி பேர் அதாவது பேசிட்டு இருக்கிறதுக்கும், நம்ம சேனல் கண்டென்ட்டை வச்சு காசு சம்பாரிச்சிட்டு போகிறதுக்கும்,
ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, பண்ணிட்டு பேசினா கூட பரவாயில்ல. நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணா நமக்கு தான் தெரியும். இப்போ நான் சைலண்டா இருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்றேன் அப்படின்னா, பின்னாடி எவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால தான் நான் டீட்டெயில்டா சொல்லிக்கிறேன். ஏன் மெம்பர்ஷிப்ல போட்டேன்னு இப்ப காரணம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நாங்க வந்து அடுத்து திருப்பி இது எந்த லெவலுக்கு போகும், கடைசி வரைக்கும் உச்சக்கட்ட சட்ட போராட்டம் பண்ற லெவலுக்கு நாங்க இருக்கோம். எங்களுக்கும் நிறைய காசுகள் தேவைப்பட்டுச்சு. மெம்பர்ஷிப் போறதுனால வந்து அப்படி கொட்டிட போறதில்ல. எனக்கு தெரியும் 59 ரூபான்னு போட்டா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு மனசு கேட்கல. எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃப்ரீயா சொல்லிட்டு போனா ஆரம்பத்துல இருந்து என் சேனல்ல யாரும் சொல்லாத பல விஷயங்களை நான் பேசியிருக்கேன். பார்த்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எத்தனைன்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எந்த ஒரு வீடியோ சும்மா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு வாய்ஸ் ஓவர் பண்ணவே மாட்டேன். அவ்வளவு கண்டென்ட் இருக்கும், அவ்வளவு டேட்டா இருக்கும். ஒர்த்தா தான் இருக்கும் என்னோட வீடியோ. ஸோ அதன் அடிப்படையில் நான் வந்து ஒரு சேனல் நடத்துகிறவன் வந்து ஒரு 59 ரூபாய்க்கு மெம்பர்ஷிப் போகிறது வந்து எனக்கு தப்பாக தெரியல. யூடியூப்ல காரணம் இல்லாமல் அவங்களும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி சில தற்கொலை தவள வாயன்கள் வந்து சில கேவலமாக சில வார்த்தைகள் வந்து, அதாவது டைரக்டா பேசுறதுல பயம், நம்ம சேனல் பேர் சொல்றதுக்கும் பயம், அது இன்டைரக்டா பேசுறாங்களாம், அந்த மாதிரி நடக்குது. அவங்களுக்காண்டி பதில் பேசாமல் என்னால் இருக்கவும் முடியல. ஆனா பாக்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து என்னை தப்பா நினைச்சுக்கு. இதனால ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு போயிருந்திருக்காங்க என் சேனலை விட்டு. நான் 2 மந்த்ஸா வீடியோவும் போடல. இப்போ வந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறமா 2-3 சப்ஸ்கிரைபர் வந்து நான் வந்து டீட்டெயில்டா சொல்லலை, என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை, நான் மெம்பர்ஷிப் பண்ண சொல்றேன், வேற பணத்துக்கு மட்டும் பணத்துக்கு ஆசைப்படுறவனா நான் ஆரம்பத்துல இருந்து எதுக்கு அவ்வளவு வீடியோஸ் வந்து போடணும். ஸோ எனிவே தான் சில இதை நான் இப்போ சொல்லிட்டேன், இப்போ நடந்த வரைக்கும் சொல்லிட்டேன். மெம்பர்ஷிப்ல வந்து இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலையை பத்தி மட்டும் நான் சொல்ல போறது கிடையாது. இனிமே வரக்கூடிய நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தேன். முக்கியமா அந்த மெம்பர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நிறைய எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதாவது ஏர்னிங் பர்பஸ்ல எல்லாம் இனிமேல் என்னோட டாபிக் நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஏர்னிங் பர்பஸ் வீடியோஸ்லாம் போடலாம். மெம்பர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மந்த்லி யாராவது ஒரு ஆளுக்கு சூஸ் பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து அதை பற்றி நான் சொன்னது. ஸோ அது நான் லாஸ்ட் எண்டுலேயுமே அதை ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். ஸோ இதாங்க கேஸ் வந்து இதாங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு. இப்படி தான் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வார்த்தை கேட்டிங்கன்னா திருப்பி முதல்ல யாரும் ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா முதல்ல முன்னாடி கூட பார்த்துட்டு வாங்க. நான் எப்பயுமே சிம்பிளாக முடிக்க மாட்டேன், ரொம்ப டீட்டெயில்டாக தான் பேசுவேன். அதனால் வீடியோஸ் கொஞ்சம் லெங்க்தாக தான் போகும். ஓகே, இதை வந்து அட்வொகேட்டோட நேம் வந்து முதல்ல இருக்கிற சர்வகன் பிரபுங்கிறவர் இப்போ வந்து லாஸ்டா 17/6 ஆஜரான கவர்மெண்ட் அட்வொகேட்டு. அவங்களும் இப்போ நமக்கு சாதகமாக தான் பேசியிருக்காங்க. கீழே இருக்க ஜார்ஜ் ராஜா, குருமூர்த்தி அப்படிங்கிறவங்க நம்மளோட அட்வொகேட்ஸ். இந்த ஜார்ஜ் ராஜா வந்து 19 பெட்டிஷனர் வந்து போட்டிருப்பாங்க. பெட்டிஷனர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 19 பெட்டிஷன் நம்ம குரூப்ல இருக்கிறவங்க தான். அவங்க சார்பாக உள்ளவங்க வந்து ஜார்ஜ் ராஜா. இன்னும் ஒரு பெட்டிஷனர் இருக்காங்க, அவங்க சார்பாக ஆஜரானவங்க வந்து குருமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 அட்வொகேட்டுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் போட்டவங்களுக்கு ஆப்போசிட்டா, கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா நமக்கு சாதகமாக வந்து ஆஜராகி இது பண்ணக்கூடியவங்க. இப்போ இந்த 19 பெட்டிஷனரை பற்றியுமே ஒரு வீடியோவில் போட்டிருந்தான். 19 பேர் வழக்கில் வந்து பேர் நுழைச்சிட்டாங்க. அதாவது டைனோசர் காலத்திலே முடிஞ்சது. எப்போ முடிஞ்சதை வந்து இப்போதான் வந்து அவங்க பேசுகிறான். நம்ம 19 பெட்டிஷன் சேர்ந்து ஒரு 3 மாதம் ஆச்சு. 19 பெட்டிஷனை சேர்ந்த தகவலே அவனுக்கு இப்போதான் கிடைக்குது. இதனால தான் நமக்கு சொல்கிறோம், நம்ம இதில் தலையிட்டு நம்ம அட்வொகேட் வச்சு பண்ணுறதுனால நமக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் உடனே தெரியும். நம்ம வந்து அந்த சேனல் மூலியமா சொல்கிறோம், அவங்க பார்க்குறவங்களுக்கு சொல்கிறோம். அவன் முந்தா நேரத்தோ அந்த வீடியோ போட்டிருக்கான், 19 பேர் சேர்ந்துருக்காங்க. அதனால வந்து அந்த வழக்கு எப்படி இழுத்துக்கிட்டே போகும்னே தெரியாது. அந்த 19 பேர் எதுக்கு கேஸ் போட்டிருக்காங்கன்னு கூட அவனுக்கு தெரியல. ஏதோ ஆப்போசிட்டா போட்டுட்டாங்கன்னு நினைச்சிட்டானா நம்ம தெரியல. 19 பேர் வழக்கு போட்டிருக்காங்க, இதனால அந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. அந்த 19 பேருமே இந்த வேலை நடக்கும்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க தான். சரிங்களா? ஸோ அதை நான் வந்து சொல்ல தெளிவுபடுத்த நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ இது வந்து இப்போ அவனுக்காகவே உள்ளது. இப்போ வந்து நான் வந்து விட்டுட்டேன், அவனை பற்றி எதுவுமே நான் பேசுறது கிடையாது. ஆனால் இப்போ கடைசியாக வந்து நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி அவன் பேசியிருந்தான், இன்டெரக்டாக பேசியிருந்தான். நான் வந்து அமௌண்ட் வாங்குற சம்பாதிக்க நினைக்கிறேன், ஃப்ரீயாக சொல்லலை, அதனால சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அவன்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்டதுனாலே அவங்க வந்து இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டதாக சொல்லியிருந்தான். ஸோ இப்போ அவனுக்காண்டி நான் ஆல்ரெடி கோர்ட்டு கேஸ்ன்னு இப்போ செலவு பண்ணி போயிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, மறுபடியும் ஏதாவது ஒரு நோக்கத்தில் நீ என் பேரை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று இன்டெரக்டாவோ ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா, இதில் இருக்கிற செக்ஷன் அடிப்படையில் இதில் வந்து முதல் செக்ஷனு 2வதுக்கு வாய்ப்பு இல்லை, 3வது பிஎன்எஸ் டிஃபமேஷனு இல்லைனா அமைதிக்கேடு ஏற்படும் வகையில் வேண்டுமென்றே அவமதித்தல், அது இல்லை பொய்யான தகவலால் இடையூறு அல்லது பிரச்சனை ஏற்படுத்துதல். இந்த செக்ஷனுக்கு கீழே அந்த வக்கீலுக்கு இன்னொரு காசு ஒரு அமௌண்ட் கொடுத்து உன் சேனல் உன் மேலே ஒரு கேஸ் தான் போட வேண்டியது வரும். ஏன்னா நீ அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. உன் அட்ரஸும் உன்னை நேர்லேயே அவன் தெரிஞ்சா அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, மாலை மரியாதை இதெல்லாம் கொடுத்து கவனிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீ வந்து உனக்கு எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல. என்னை எப்பப்போதே வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கேன். நான் என் வேலையை பார்த்து நான் போயிட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இரு. சம்மந்தம் இல்லாமல் ஏன் கண்டென்ட்டை வச்சு நீ ஆரம்பத்துலேருந்தே நீ கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு அதில் ஒரு கண்டென்ட்டை போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியா நம்ம தெரியல.
நான் வந்து வெறும் பஞ்சாயத்து செக்ரட்டரி இப்போ வேலையை பற்றி தான் அதிகமாக வேலை இது போடுறேன். நீ வந்து எக்கச்சக்கமாக சம்மந்தம் இல்லாதெல்லாம் ஏதோ உடனுக்குடன் வேலை கிடைத்தது, இந்த வேலை எங்கேயும் இல்லாத ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ கண்டெல்லாம் போட்டு ஏதோ ஏமாத்திக்கிட்டு இருக்க மக்களை. ஸோ அது எனிவே எனக்கு அதை பற்றி தேவை கிடையாது. உன் ரூட்டை நீ பார்த்துட்டு போயிருக்கு, என் ரூட்டை நான் பார்த்து இந்த சேனல் நீ எப்படி திருட்டுத்தனமாக பார்ப்பேன் எனக்கு தெரியும். என் சேனலில் வீடியோ போட்டாலே நீ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் போடுறேன். அதனால வாயை மட்டும் உன் வேலையை நீ பார்த்துட்டு போகிறது நல்லது. நான் ஆல்ரெடி கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்கேன். எனக்கு இந்த உன் மேலே ஒரு கேஸ் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு விரும்பல. நம்ம டீசெண்டாகவே சொல்லிக்கிறேன். இதோட நீ விட்டுறது நல்லது. என் சேனல் சம்மந்தமாக இன்டெரக்டாக எது பேசினாலும் சரி, நான் வந்து அது போக பார்க்குற உங்களுக்குமே இது புரிஞ்சுக்கங்க. சோசியல் மீடியாவோ யூடியூப்லேயோ உங்களை பற்றி யார் தப்பாக சொன்னாலும் சரி, அவதூறு மிரட்டல் கலங்கம் இல்லை நேரடியாவோ இல்லை உங்கள் ஃபோன் வாட்ஸ்அப் மூலியமாவோ இந்த மாதிரி பண்ணாலுமே இது இந்த செக்ஷனுக்குள்ளே நீங்களாம் கேஸ் போடலாம். இது வந்து எனக்காக மட்டும் போடலை, பார்க்குறவங்களுக்காகவும் போடுறேன். யாராவது உங்களுக்கு அவதூறு மிரட்டல் களங்கம் விளைக்கிற அளவுக்கு உங்களை பற்றி யாரையும் இன்னொரு ஆள்கிட்ட தப்பாக சொல்கிறது இல்லை உங்கள்கிட்ட டேரெக்டாக உங்களை அசிங்கமாக பேசுறது இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாக கோர்ட்டில் கேஸ் போடலாம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான சில செக்ஷன்ஸ். இது உங்களுக்குமே ஃபியூச்சரில் வந்து தேவைப்படலாம். சரி, ஓகே. இப்போ கிராம உதவியாளர் வந்து என்னாச்சு? இப்போ கிராம உதவியாளரும் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இவ்வளோ நேரம் நான் சம்மந்தம் இல்லாமல் நிறைய பேசியிருப்பாருன்னு அர்த்தமாக இருந்திருக்கும். ஸோ சாரி, அது சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, அதனால பேசுகிற மாதிரி இருக்கு. கிராம உதவியாளர் என்னாச்சு? கிராம உதவியாளர் வந்து வருவாய்த்துறை கீழே வர்றது, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கீழே வர்றது வந்து டிபார்ட்மெண்ட். கிராம ஊராட்சி செயலாளர் வந்து ஊரக வளர்ச்சி துறையில வரும். இது வந்து பேரிடர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. இதோட அமைச்சர் வந்து மாண்புமிகு இவர் செங்கோட்டையன் தான் வந்து இப்போ வந்து அமைச்சராக இருக்காரு. ஸோ போன இதுவும் 2025 தான் போட்டாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தனித்தனியாக இன்டர்வியூ நடத்தினாங்க. ஒரு ஃபிக்ஸ்டு டேட் இல்லாமல் ராமநாதபுரத்துக்கு ஒரு மாதிரி, மதுரைக்கு ஒரு மாதிரி, காஞ்சிபுரத்துக்கு ஒரு மாதிரி இப்படி நடத்திட்டே இருந்தாங்க. ஒரு சில நேர்முக தேர்வு, திறனறிவு தேர்வு அப்படின்னு ஒரு சில இடங்களில் முடிச்சிருந்தாங்க, ஒரு சில இடங்களில் முடிக்கல. அந்த மாதிரி நிறைய பெண்டிங்கில் விழுந்திருந்தது. ஸோ இது மறுபடியும் எடுத்து நடத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை திருப்பி புது அறிவு கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் செலக்ட் ஆகிட்டவங்க இப்போ கிராம ஊராட்சி செயலாளர் கதை மாதிரி தான். இதுலேயே நாங்கள் நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிட்டோம், திருப்பி முதல்ல இருந்தால் எங்களுக்கு முதல்ல இருந்து பண்ண முடியாது, நாங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே ஃபீஸ் கட்டியிருக்கோம் அப்படி இப்படி நிறைய நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வருவாய்த்துறைக்கோ இல்லை ஒரு அமைச்சருக்கோ ஒரு பெட்டிஷன் போடுங்க. ஒரு மெயில் அனுப்புங்க, டைரக்ட் பெட்டிஷன் வந்து ரிட்டன் பெட்டிஷன் எழுதி அனுப்புங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எப்படி இப்போ கிராம ஊராட்சி செயலருக்கு நாங்கள் முயற்சி பண்ணோமோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்கனைஸாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஒரு ஆர்கனைஸாக எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. டைரெக்டாக மினிஸ்டரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க, முதலமைச்சரை பார்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. இப்படி ஏதாவது செஞ்சா தான் நடக்கும். ஏன்னா புது கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுங்கிறத டீட்டெயில் தெரியாது. அதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது. எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டோம் நீங்கள் தான் தெரியப்படுத்தணும். ஏன்னா தெரியப்படுத்தியே இவ்வளோ வந்து பிரச்சனை எவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு. கிராம ஊராட்சி செயலாளருக்குலாம் கேஸ் போடலன்னா இப்போ எப்படியோ டிவிகே கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்ல இப்போ நேரடியாக மினிஸ்டரை பார்த்ததை வச்சு நேரம் முடிச்சுருந்துருக்கலாம். கேஸ்னால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆனால் உங்கள் இப்போ இந்த வேலையில் வந்து கேஸ் கிடையாது. அதனால கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்தால் கூட திருப்பி அந்த பழைய ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து புது கவர்மெண்ட்னால எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நேர்மையாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எவ்வளோ நாளைக்கு இல்லை நிரந்தரமாக எனக்கு தெரியாது. ஆனால் குறைஞ்சது கொஞ்சம் காலங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நேர்மையாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கிற பாருங்க. அதனால் அப்படியே அமைதியாக யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்டு மட்டும் இல்லாமல் சில பேர் ஒன்றா சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுக்காக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வேலையை வந்து கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ எனிவே இதான் அதை பற்றி நான் சொல்ல விரும்பினது. ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிச்சிட்டேன். அதுக்காக ரொம்ப நேரம் மற்ற விஷயங்களை பேசிட்டு இது பேசினேன்னு எதுவும் கோவப்பட வேண்டாம். கிராம உதவியாளரை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் இவ்வளோதான். ஸோ இதான் மெம்பர்ஷிப்பு. நான் டீட்டெயிலாக வீடியோட ஸ்டார்டிங்லேயும் பேசிட்டேன், ஏற்கனவே பழைய வீடியோஸ்லேயும் பேசிட்டேன். இதுலேயும் பார்த்துக்குங்க. மெம்பர்ஷிப்பு 59 ருபீஸ் தான். ஓஎஸ் ஆப்பிள் ஃபோனில் 79 ரூபா கட்டுவான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். இன்ஃபர்மேஷனுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ ஒவ்வொரு வீடியோமே சாதாரணமாக ஜஸ்ட் அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் மட்டும் முடிக்க மாட்டேன். சில விஷயத்துக்குலாம் 5-6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்குலாம் நிறைய ட்ரை பண்ணி எடிட் பண்ணிலாம் நான் போட்டுருந்துருக்கேன். என்னோட ஸ்டார்டிங்கில் இந்த சேனலில் போட்ட ஸ்டார்டிங் வீடியோஸ்க்குலாம் நிறைய வீடியோஸ் வந்து ஏகப்பட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். சும்மா கிடையாது, எனக்கும் நிறைய பர்சனல் வேலைகள் இருக்கும், எல்லாருக்கும். ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப்காக மட்டும் சும்மா பார்க்குறவங்களுக்காக மட்டும் சும்மா உட்காந்து யாரும் எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, சரிங்களா? நிறைய சேனல்ஸில் வந்து மெம்பர்ஷிப் பண்ணிட்டு தான் இருக்க. விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன் தரோம். எல்லாமே இங்கே வந்துட்டு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடாதுங்க. ஒரு சில விஷயங்கள் நான் வந்து இப்போ அதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இதை நான் போடலை. மெயினாக அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். சில எப்படி நாங்கள் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம், முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற சமயத்தில் வந்துட்டு சில மிஸ்யூஸாகவும் நம்ம போகிற இன்ஃபர்மேஷனை மிஸ்யூஸாகவும் பண்ணிக்கிறாங்க. அதனாலேயே சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதை அமௌண்ட் பே பண்ணி பண்ணால் தான் அதுக்குன்னு ஒரு ஒர்த்து இருக்கும். நம்ம சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் மதிப்பும் மரியாதை பார்க்குறவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து மெம்பர்ஷிப் கொடுக்குற ஐடியாவுக்கும் வந்தேன்.
இப்போ வரைக்கும் ஒரு 10-12 பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக சில வீடியோஸ் போடலாம். அவங்க ஏர்னிங் பர்பஸ்க்கு சில வீடியோஸ் போடலாம். சில பிளான்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பிளான்லாம் வச்சிருக்கேன். அது அப்கமிங்கில் எந்த மாதிரி ஜாயின் பண்ணுறாங்கிறத பொறுத்து. அது போக இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேஸோட பஞ்சாயத்து செக்ரட்டரி கேஸ் ஹியரிங்குமே அடுத்த மாதம் 15ஆம் தேதி வருது. நானுமே நேரடியாக கோர்ட்டுக்கு போகலான்னு இருக்கேன். போகலைனாலும் என்னோட வக்கீல் அன்றைக்கி தகவல் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை உடனே நான் வந்து கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் தான் நான் போட போகிறேன். மெம்பர்ஷிப்பில் வரவங்க எனக்கு எந்த டவுட்டு உடனே கேட்டாலுமே அவங்களுக்கு உடனடி தகவல் கொடுப்பேன். இல்லை இந்த வேலையை பற்றி எந்த டவுட்டு வந்துமே எனக்கு வந்து கேட்கணும் அப்படின்னாலுமே அவங்களுக்கு நான் உடனடி இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி 2 மாதம் 3 மாதமாக நான் அவங்களோட நார்மலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். வீடியோ போடலைனாலும் அவங்களோட எல்லா டிஸ்கஸும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான், விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கிங்க. இல்லைனா மெம்பர்ஷிப் பெய்டில் போடாத வீடியோஸை பார்த்துக்குங்க, அவ்வளோதான். விருப்பப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இல்லைனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இதை மட்டும் தான் வச்சு சம்பாரிச்சிட்டு போகிறலாம் கிடையாது. ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புனது. நான் டீட்டெயில்டாக பேசிட்டு நினைக்கிறேன். இப்போ கிராம ஊராட்சி செயலாளரை பற்றி என்னாச்சு, என்ன நடந்துச்சு, இப்போ எந்த மாதிரி முயற்சியில் போயிட்டுருக்கு, இது நடக்குமா நடக்காதவங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளோட வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் என் சேனலில் போட்டிருக்கேன், முக்கியமான வீடியோஸ். அதையும் பார்க்காதவங்க பார்த்துங்க, கிளியராக புரியும். ஸோ எனிவே தேங்க்யூ. நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி டெடிகேட்டோட வீடியோ போடுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருப்பப்பட்டால் மெம்பர் ஆகுங்க. இல்லைன்னா உங்களோட விருப்பம். இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலை, உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ எனிவே தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.